வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி வைரலான ஒரு சூப்பரான 65 தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 65 மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை, நம்மளுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் மசாலா வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் உடையாமல் ஒட்டாமல் நல்லா பொரிச்சு எடுக்க நல்லா வரும். இப்போ இந்த அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா எனக்கு கரெக்டாக ஒரு 4 ஸ்பூன் ஆச்சு. 4 ஸ்பூன் சேர்த்து இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பாருங்கள், உள்ளாரெல்லாம் நல்லா டீப்பாக மசாலா போயிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். மூடி இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கட்டி ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் 65 எப்போதும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்மளுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு 2-3 தக்காளி நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோடய 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம 65 எல்லாமே நல்லா ஒட்டாமல் சூப்பராக பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஒட்டாமல் சூப்பராக நம்ம 65 எடுத்துகிட்ருக்கோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மசாலாலாம் நம்ம செட் பண்ணி இந்த ஆயிலில் இறக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் உடையாமல் வரும். இப்போ அடுத்த சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துட்டுருக்கிறக்காட்டி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தம் போடுற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு ஹீட் ஆகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இலை சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை, ஏலக்காய், இந்த இலை பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது அரைக்கும் போது நான் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும். இது மாதிரி வதக்கும் போது கட் பண்ணாமல் முழுசாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போதும் பிரியாணிக்கு எப்படி இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து வதக்குறோமோ அதே நம்ம தக்காளி வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கோம். கூடவே இந்த சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா பச்சை வேகலாம் போயிட்டு நல்லா மசாலாவாக திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்கலாம். நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நல்லா மூடி போட்டாச்சு. அதுக்கட்டி வந்து சாதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து வடித்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது, போட்டால் நல்லா உதிரி உதிரியாக விழுகணும், குழையக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து வடித்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் சூப்பராக எண்ணெய்லாம் திரிஞ்சு சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரிச்சு வச்சுருக்கிற 65 வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம லேயராக வைக்க போகிறதுனால பாதி பாதியாக நம்ம சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம லேயராக சேர்க்கறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த மசாலாலாம் நல்லா டீப்பாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சோம்னா இந்த மசாலாலாம் இந்த 65ல் நல்லா வந்து செட் ஆகிடும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதிலே பாதி வந்து ஒரு லேயருக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு லேயர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாதி சிக்கன் மட்டும் இந்த பாத்திரத்திலே வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கிராம்பு, ஒரு பட்டை இதை போட்டு இந்த சாதம் வந்து நான் வடித்து எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து குழையாமல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த லேயரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கீழே வந்து சிக்கன் இருக்குது, மேலே சாதம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து சிக்கன் வந்து வச்சிட்ருக்கோம். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து சாதம் வந்து குலையாது. அடுத்து வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். 65 பிரியாணி வந்து ரொம்ப குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக அந்த பிரியாணி போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப ஈஸியாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த லேயர் மேலே வந்து இன்னும் வந்து சாதம் வந்து போட்டு நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான வேலைங்க. பிரியாணி வந்து ரொம்ப ஒரு மணி நேரம் ப்ராசஸ். ஆனால் இது வந்து 65 நம்ம இது பண்ணால் போதும். டக்குன்னு வந்து தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி நல்லா வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அப்படி குக்கர் வெயிட் பத்தலைன்னா இது மாதிரி இடிக்கிற கல் வந்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும். மெயினாக அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா வந்து டீப்பாக வந்து இதாக இருக்கும். இந்த கட்டத்தில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலேயே வந்து உங்களுக்கு இந்த முந்திரி பருப்பு, இந்த நட்ஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மூடி போட்டுலாம். கீழெலாம் வந்து நம்ம கலர தேவையில்லை. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் இருக்கட்டும். இடிக்கிற கல்லை மேலே வச்சு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். மெயினாக அடியில் உள்ளது வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் சூப்பராக வந்து செட் ஆகிட்டு சிக்கன் 65 பிரியாணி தம் போட்டு சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக வந்து பிரியாணி வந்து குலையாமல் ஒட்டாமல் 65லாம் வந்து உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இதில் வந்து எந்த ஒரு கலருமே நான் கலர் வந்து சேர்க்கவே இல்லை. எல்லாமே வந்து நார்மலான அந்த இதில் உள்ள மசாலாவில் உள்ள கலர் தான். நம்ம வந்து மிக்ஸ் பண்ண அந்த லேயர் கலர் வந்து தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள் 65லாம் வந்து உடையாமல் அப்படியே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது பாருங்கள். சிக்கன்லாம் வந்து குழஞ்சிருமோ அந்த பயம்லாம் வந்து இந்த மாதிரி செய்கிறதுல நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டான 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான லேயர் போட்டு தம் போட்டு 65 பிரியாணி சூப்பராக செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 65 ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி டேஸ்ட்டு அப்புறம் அந்த வாசம் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நம்ம இந்த வெங்காய பச்சடி, அடுத்து பார்த்திங்கன்னா சாஸு அதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். 65 வந்து வச்சு நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.